கேக்குதாம்மா? கேக்கும் நினைக்கிறேன். ஓகே. 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 2021 பாஸ் பேப்பர். என்ன கேள்வி கேட்டீங்க? சேர் ஏ எடுக்க எம்சிக்கு எத்தனை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எம்சிக்யூல லாஸ்டா 38 40 எடுத்தீங்கன்னா ஏ எடுக்கலாம். பார்ட் டூ நல்லா செஞ்சீங்கன்னா. இல்ல பார்ட் டூ கொஞ்சம் சொதப்பிட்டேன் சார், 40 மார்க்ஸ்ல தான் வரும்னு சொன்னா நீங்க பார்ட் ஒன்ல 40க்கு மேல எடுத்தே ஆகணும். பார்ட் டூ நல்லா செஞ்சு 50க்கு 45க்கு மேல மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா பார்ட் ஒன்ல நீங்க லாஸ்ட்டா 38 எடுத்தாலும் ஏ வந்துடும். நல்ல செட் ஸ்கோர் ஒன்று வரும். எம்சிக்யூ செய்யறது நான் சொல்றேன் பாருங்க. இங்க ஸ்டூடெண்ட்ஸ், 2021 பாஸ் பேப்பர் தான் நம்ம இது விளங்குதா? 2021 பாஸ் பேப்பர். அதை நான் வாட்டர் மார்க்ல பிழையாக அடிச்சிருப்பாங்க. ஓகே. அப்ப இதுல கேட்டிருக்காங்க இலக்கு சந்தை பிளவுபடுத்தல். நான் உங்களுக்கு சொல்லி தந்தேனம்மா, இலக்கு சந்தை படிச்சேன், டார்கெட் மார்க்கெட் படிச்சு தந்தேன். ஏன்னா அதுல பிளவுபடுத்தும் செயல்முறை சந்தை பிளவுபடுத்தும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. பிளவுபடுத்தும், சந்தையை பிளவுபடுத்தும், அதாவது வேறுபடுத்துற, போட்டியாளர்களிடமிருந்து வேறுபடுத்துறது தான் குறிக்குது. ஓகே. அப்ப நம்ம சந்தை துண்டமாக்கல் என்ன பார்த்தோம்? போட்டியாளர்களிடமிருந்து சந்தையை பிளவுபடுத்துற, வேறுபடுத்துற, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் சோப், அதாவது சோப் உருவாக்குற சொன்னேன் தானே. அந்த செயல்முறை என்னவா இருக்கும் இந்த டேஸ்ல கேட்டிருக்கேன். எப்படின்னு பாருங்க, ஈஸியான கேள்வி 2021 பேப்பர்ல. அப்ப பிளவுபடுத்தும் சொல்லி ஒரு வேர்ட்ஸை போட்டான். இதான் நம்மட மைனஸ் பாயிண்ட். அப்ப நம்மளுக்கு பிளவுபடுத்தும் சொன்ன அவனேக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், பிளவுபடுத்தும் நண்டு. குட் குட் ஜெய்னப், குட்மா. துண்டமாக்கல். ஓகே. அப்ப இலக்கு சந்தை பிளவுபடுத்துற, வேறுபடுத்துற, வாடிக்கையாளர்களுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு கடையை உருவாக்குற, அதான் சந்தை துண்டமாக்கல் எனவும் பண்டக்குறிக்காக, அதாவது பிராண்ட். பாருங்க, படிச்சதை தவிர நான் சொன்ன டீப்பா படிச்சுட்டு இருந்தேன் உங்களுக்கு. பண்டக்குறிக்காக நுகர்வோரின் மனநிலை, அதாவது இப்போ நுகர்வோனுக்கு சிஎஃப்ஐட எடுகேஷன் உடனடியாக பதிக்க முடியுமா? எதை செய்வாங்க? ஒரு ரெக்கார்டை கேட்பாங்க. அப்ப ரெக்கார்டை கேட்டு படிச்சு அவங்களுக்கு ஒரு மனநிலையில ஒரு நிலையான ஒரு நம்பிக்கை வரணும். அப்ப அந்த மனப்பாங்கை உருவாக்குவது சந்தை நிலைப்படுத்தல். என்ன ஈஸியான கேள்வி ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு மார்க்ஸ். அப்ப இங்க பாருங்க, இரண்டாவது கேள்வி. தனிப்பட்ட பண்டக்குறி உற்பத்தியாளர். இதுக்கு சொல்லுங்க. ஓகே. வியாபாரிகள் இருக்காங்க. ஓகே. டேஸ் பண்டக்குறியை உருவாக்குறது. அப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன், தனிப்பட்ட பண்டக்குறி, வியாபார பண்டக்குறி, அதே மாதிரி ஃபெமிலி, அதாவது ஒரு குடும்ப பண்டக்குறி, வியாபார பண்டக்குறி உருவாக்குறேன்னு சொன்னால் அப்ப பாருங்கம்மா, நீங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வியாபாரிகள் டேஸ் பண்டக்குறியை உருவாக்கும், அதே வேளை டேஸ் தேசிய பண்டக்குறியை உருவாக்குவர். ஓகே. அப்ப இங்க என்ன வரணும்? வியாபாரிகளுக்கு இதுல தனிப்பட்ட பண்டக்குறி உற்பத்தியாளன், தனிப்பட்ட உற்பத்தியாளர் இதுகிட்ட வரணும். ஓகே. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், இங்க அதே வேளை உற்பத்தியாளர் தேசிய பண்டக்குறி எழுதி கொள்ளுங்க. வியாபாரிகள் டேஸ் பண்டக்குறியை உருவாக்குறது யாரு? தனிப்பட்ட ரீதியான நபர். நான் படிச்சு தந்தேன், வியாபார பண்டக்குறியில படிச்சு தந்தேன், தனிப்பட்ட ரீதியாக. அதே வேளை தேசிய ரீதியாக யாரு? உற்பத்தியாளர். நான் சொல்லி தந்தேனமா, கொக்கா கோலா கம்பெனிய லோகோ, அந்த பட்டை இருக்கு தானே லோகோவை, அதை எடுத்து நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடிய கடையில போடுவாங்க. அதான் உற்பத்தியாளர் தேசிய பண்டக்குறி உருவாக்குவர். சொல்லி தந்தனே. எப்படி கேள்வி கேட்டுக்கான பாத்தீங்கன்னா சொன்னேன், மேலாள இதுல எம்சிக்கு வரும்னு சொல்லி. அப்ப இது 2 மார்க்ஸ், அதாவது 1 2 3 4 4 மார்க்ஸ் பிரிப்பான். பிரிச்சா 1 மார்க்ஸ் ஆகும்.
அப்ப 0.25 ஒரு சரி எடுத்தீங்கடா. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா இருக்கணும். பண்டக்குரிய பத்தி எம்சிக்யூல எப்படி கேட்டான்னு பாத்தீங்களா? உங்களுக்கு இலகுவாக விளங்கும் பாத்தீங்களா? நோட்ஸை படிச்சுட்டு பாஸ் பேப்பர் செய்யக்கூட. அப்ப இதுல உங்களுக்கு விளங்கக்கூடியது. சரி, 32ல ஆக்கு ரெண்டாவது லைனுக்கு ஆன்சர் சொல்லுங்களேன். ரெண்டாவது லைனுக்கு உற்பத்தியாளர்மா. அதே வேளை உற்பத்தியாளர் தேசிய பண்டக்குறி. உற்பத்தியாளர் தேசிய பண்டக்குறி. சில ஸ்கீம்ல பிழையா இருக்கும். ஓகே ஓகே. அடுத்தது இங்க பாருங்கம்மா. ஆக்கு வந்துமா தனிப்பட்ட பண்டக்குறி, அதாவது தனிப்பட்ட ரீதியான. அது உற்பத்தி, இது தனிப்பட்ட. ஓகே. வியாபாரிகள் தனிப்பட்ட பண்டக்குறியை உருவாக்கும் அதே வேளை உற்பத்தியாளர் தேசிய பண்டக்குறியை உருவாக்குவார். உற்பத்தியாளர் நம்ம சர்வதேச ரீதியா செயற்படுவாங்க. ஓகே, சொல்லித்தந்தேன். அப்ப இங்க பாருங்க, நான் இதை சொல்லித்தரல, மார்க் பண்ணிக்கொள்ள ஸ்டூடெண்ட்ஸ். 49வது கேள்வி கேட்டிருக்காங்க. 49வது கேள்வி கேட்டிருக்காங்க. இலத்திரனியல் சந்தை இருக்கு தானமா, இ மார்க்கெட்டிங். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இதை நான் WAT படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு இதெல்லாம் தண்ணி கேள்வி. சந்தைப்படுத்தல், அதாவது இலத்திரனியல் சந்தைப்படுத்தல் ஊடாக வணிகருக்கும் நுகர்வோனுக்கும் என்ன நன்மை அல்லது தீமை? வாய்ப்புண்டா, வாய்ப்பு என்ன இருக்கு, அச்சுறுத்தல் என்ன இருக்கு? வணிகருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு பாருங்க. வணிகருக்கு என்ன வாய்ப்பு, நுகர்வோருக்கு என்ன வாய்ப்பு? அப்ப வணிகருக்கு இலத்திரல் ரீதியாக சந்தைப்படுத்தல் மூலம் என்ன வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், 24 மணி நேரம், அதாவது 24/7, அதாவது 24 மணித்தியாலமும் அவங்களுக்குரிய சந்தைப்படுத்தல் முறையை மேற்கொள்ள முடியும். அப்ப வணிகர்கள் எழுதி கொள்ளுங்க, 24 மணித்தியாலமும் நடைமுறைக்கு கொண்டு செல்ல முடியும். நுகர்வோருக்கு என்ன? நுகர்வோருக்கும் அப்படி தனதையே எழுதுங்க, 24 மணி நேரமும் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளலாம். அப்ப இலகுவான 2 மார்க்ஸ் பிரிப்பாங்க. அச்சுறுத்தல் வணிகருக்கு இலத்திரனியல் சந்தை ஸ்டூடெண்ட்ஸ் ஆகும். உங்களுக்கு ஆன்லைன் ஊடாக, வலையமைப்பு ஊடாக ஆன்லைன்ல சந்தைப்படுத்துறேன். இப்ப CFI இன்ஸ்டிடியூட் இருக்கு தானமா, இத நான் ஆன்லைன்ல செய்கின்ற பொழுது நான் நைட்ல 2 மணிக்கு நோட்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணலுமே, அது ஒரு ப்ரொமோஷன். அப்ப எனக்கு எந்த டைம் இல்லையே, அதான் இலத்திரனியல் சந்தைப்படுத்தல். வாய்ப்பு வணிகருக்கு, எனக்கு என்ன வாய்ப்பு, 24 மணி நேரமும் அதெல்லாம் செய்ய முடியும். நுகர்வோருக்கு என்ன, நீங்களும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அச்சுறுத்தல் என்னன்னு பார்த்தா, நீங்க இதுக்கு ஒரு பாயிண்ட் எழுதினால போதும், 2 3 பாயிண்ட் எழுதுன்னு சொன்னால் நீங்க ஆன்சர் ஸ்கீம்ல உங்களுக்கு இருக்கும், பார்த்துக்கொண்டா விளங்கும். இலத்திரன் மூலம் நன்மை தீமை. அச்சுறுத்தல், நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இதுல ஆன்சர் MCQ செய்கின்ற மெத்தட சொல்றேன். ஜெனரல் மாதிரி தான் கேள்வி கேட்பான், ஆனா இலகுவாக ஆன்சர் இருக்கும். அப்ப நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது இலத்திரன்னு சொன்னா வலையமைப்பினூடாக என்ன செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும். என்ன தீமை இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ், பிசினஸ் ஸ்டடிஸ் கிளாஸ் ஸ்ரீலங்கால நிறைய நடக்குது. போட்டி ஒரு அச்சுறுத்தல் வணிகருக்கு, விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? நிறைய போட்டியாளர் அதிகமாக இருந்தால் வணிகத்துல, அதாவது சந்தையில மார்க்கெட்ல ஒரு அச்சுறுத்தல். அப்ப அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வாய்ப்பு அச்சுறுத்தல் நீங்க படிச்சிருப்பீங்க. வாய்ப்பு அச்சுறுத்தல் நீங்க யூனிட் 1ல படிச்சிருப்பீங்க. அதை சந்தைப்படுத்தல், இலத்திரனியல் சந்தைப்படுத்தலோட ஒப்பிட்டு எழுதின மாணவர்களும் இருக்காங்க. இது போட்டியாளர் இருந்தா ஒரு அச்சுறுத்தல், நுகர்வோருக்கு என்ன அச்சுறுத்தல், மோசடியும் ஏமாற்றமும் இருக்கும். இப்ப இந்த பொருளை தாரன்னு சொல்லிட்டு அந்த பொருளுக்கு தரமான பொருளை கொடுக்காம இருக்கிற, விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? இவ்வளவுதான். விளங்குதாம்மா? கிளியரா? செட் போடுங்கம்மா. ஆன்சர் ஸ்கீம்ல அதில் இருக்கும், ஓப்பன் டீலா பார்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் செட் போடுங்க. கிளியர் சார், இல்லாட்டி இன்னும் கிளியர் படுத்துங்கன்னு சொன்னால் கிளியர் படுத்து. ஹம்தி, சல்மத், ஹம்ரிதா 3 பேருக்கும் தான் கிளியர் சொல்றீங்க. நமீரா, ஆகிஃப், சுஜீவன், ஓகே.
சல்ஹா, ஓகே. சதன், ஓகே. கிறிஸ்தா, ஓகே. ஓகே, ஓகே. சபீசன், ஓகே. மோஞ்சனா, ஓகே. மோஞ்சனா, ஓகே. ஓகே. அத்தீக், ஓகே. ஜைனப், ஓகே. நதா, ஓகே. ஓகே. திலாரா, கிளியர். ஓகே, ஓகே. குட், குட். உங்களுக்கு எவ்வளவு இலகுவா இருக்குன்னு நினைக்கும். சன்சிகா, ஓகே. ஓகே. சன்சிகா, ஓகே. ஓகே. ஆல் குட். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப இது உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். முஹாஜிர், ஓகே. ஓகேம்மா, ஓகே, ஓகே. ஆல் கிளியர். அப்ப இந்த பாருங்கம்மா, நான் உங்களுக்கு கிராஃப் ஒன்று படிச்சு தந்தேன். சந்தைப்படுத்தல அறிமுக கட்டம் அல்லது உற்பத்தி வாழ்க்கை சுற்றுவட்டத்துல படிச்சு தந்தேன். உள்ளடக்கப்பட வேண்டிய 4 விடயம் கேட்டிருக்கான். எத்தனாவது? 50வது கேள்வியை கேட்டிருக்கான். ஓகே. அப்ப உங்களுக்கு நான் படத்தை வச்சு சொல்லி தந்தேன். என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப 4 கேட்டிருக்கான். இதுல பாருங்க, அதுல தெளிவான விடயம் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி எப்படி போட்டான்னு சொன்னா விளங்கிக் கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். விளங்கிக் கொள்ளுங்கம்மா என்னன்னு சொன்னால், இப்ப இதையும் கேட்டான். இப்படி இந்த பாயிண்டை இப்படி இழுத்து பச்சையில மார்க் விளங்குதா? ஓகே. கிரீன் கலர் விளங்கும் நினைக்கிறேன். ஓகே. இப்படி இழுத்து கேட்டான்னு சொன்னா எப்படி கொடுப்பீங்க ஆன்சர்? அபிவிருத்தி கட்டம் ஃபர்ஸ்ட் கொடுப்பீங்க. ஆனா இவன் அப்படியே கேட்டிருக்கான். இல்ல, நான் கேட்ட கேள்வியை பாருங்க. இல்ல, 1 2 3 4 கட்டங்கள் மேல குறிப்பிட்டு இருக்கான். அப்ப 1 என்ன இது நம்மளுக்கு? என்ன ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். இப்பதான் ஏறி போறாங்க பிசினஸ்ல, உற்பத்தி வாழ்க்கை சுற்றோட்டத்துல சொல்லி தந்தேன். எம்சிக்யூ பாருங்க, இதான் எம்சிக்யூ. சொல்றீங்க எம்சிக்யூ கஷ்டமா? அப்ப இப்பதான் அறிமுகமா ஸ்டூடெண்ட்ஸ். யார் அது? ஜெயனப். ஜெயனப், நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்கம்மா, அது கன்ஃபியூஸ் ஆகும். நல்லா இருக்கும். அறிமுகம், வளர்ச்சி கட்டம், ஹாலா. ஓகே, ஹாலா. ஜெயனப் விளையும் கொள்ளுங்கம்மா. அறிமுக கட்டம் தான் இப்ப சொன்ன உங்களுக்கு. ஓகே, பாருங்க. அறிமுக கட்டம் என்ன சொன்ன உங்களுக்கு? இந்த இருக்கு பாருங்க. இப்படி வந்துரு இருந்தால் இங்க 1 குறிப்பிட்டிருப்பான். அப்ப நீங்க இங்கதான் அறிமுக கட்டம் எழுதணும். அப்ப இது தரல உங்களுக்கு அவன். நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். விளங்குதா? அபிவிருத்தி கட்டத்துக்கு அதான் பிள்ளைகள் பிளவிடுற. இப்ப இந்த ஜைனப் இப்படி கேள்வி வந்து செஞ்சுட்டு வந்துட்டாங்க. நான் செஞ்சது சரின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, மார்க்ஸ் குறைய. அதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சு கொள்ளணும்மா. அப்ப நான் சொல்லி தந்தேன். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வளர்ச்சி இப்பதான் ஏறுது பாருங்க. ஏறுது இப்பதான். இந்த பாருங்க, 1 வளர்ச்சி கட்டம். அப்ப 2 உச்சத்துல இருக்கு. அப்ப இங்க கீழே லாபம் இருந்து கப்பைய காட்டி தந்தேன் உங்களுக்கு. அப்ப என்ன இருக்குமாங்க? முதிர்ச்சி கட்டம். குட். முதிர்ச்சி கட்டம். ஜைனப், நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். நீங்க குழம்புனதுக்கு நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். முதிர்ச்சி. ஹம்தி, குட். அப்படித்தான் நான் சொல்றது விளங்குதா? முதிர்ச்சி உச்சம், அதற்கு மேல எங்க சரி இருக்கா? இல்ல. விளங்குதா? அப்ப இறங்கி வாராரு. என்ன பிள்ளை இறங்கி வாரார், பிசினஸ்ல இருந்து இறங்கி வாராரு. வீழ்ச்சி கட்டம். வீழ்ச்சி கட்டம், லோஸ்ட். ஹம்தி, குட், குட். சுஜீவன், குட். அப்ப இங்க லோஸ்ட். அப்ப நீங்க கேட்டீங்க தானே, யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்க, அவருடைய நேம் மறந்துட்டு சொல்லுங்க. மீள் வளர்ச்சி கட்டம்னு சொல்லி. நஜாஹத். நஜாஹத் என்ன கேட்டீங்க? இருக்கீங்களா கிளாஸ்ல? நான் உங்களுக்கு மார்க் பண்ண சொன்ன அந்த வளர்ச்சி கட்டத்துல வீழ்ச்சி கட்டத்துக்கு பின்னால இதை இப்படி வரைஞ்சு கொள்ளுங்கம்மாண்டு. ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? நஜாஹத் கிளாஸ் இருக்குன்னு போயிட்டாரோ? ஓகே. மீள் வளர்ச்சி கட்டம், இதைத்தான் சொன்னது நான். அப்ப இதை உங்களை வரைஞ்சு கொள்ள சொல்லி, லொஸ்ட் ஆயிட்டாரு, வீழ்ச்சியில இருந்து மீள் எழும்புறாரு நிறுவனம். ஓகே, இவ்வளவுதான் மீள் வளர்ச்சி கட்டம். அப்ப 4 பாயிண்ட். அப்ப இங்க ஒரு மார்க்ஸ், இங்க ஒரு பாருங்க. மார்க்கெட்டிங்ல எத்தனை மார்க்ஸ் இலகுவான மார்க்ஸ்னு சொல்லி எம்சிக்யூல ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கம்மா. இலகுவான மார்க்ஸ பாருங்க. இங்க பாருங்க, இது ஒன்று இலகுவா எடுக்கலும் எடுக்கலும் தானே பண்டக்குரிய வச்சு. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க. நமீரா, ஓகே, குட். மீள் வளர்ச்சி கட்டம். இப்ப இங்க ஒன்று எடுக்கலாம். இப்ப இங்க ஒன்று எடுக்கலாம், சும்மா ஈஸி. 49வது இங்கேயும் ஒன்று எடுக்கலாம். ஓகே, அவ்வளவுதான். டன்.
அப்ப சந்தைப்படுத்தல் பாஸ் பேப்பர் பார்ட் 2 பார்ப்போம். அப்ப இங்க கேட்டிருக்காங்க 2 மார்க்ஸ், 4, 5, 8. அப்ப 8, 12 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம கேள்வியை பார்ப்போம். ஓகே, 7வது கேள்வியா கேட்டிருக்காங்க. சில டைம்ல 6வது கேள்வியா கேட்பாங்க. ஓகே, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பார்ட் 2 செய்கின்ற பொழுது ஈஸியா இருக்கும் பாருங்க. மேல நீங்க இந்த இருக்கக்கூடிய பந்திய வாசிங்கம்மா. பந்திய ரீட் பண்ணுங்க. சவர்க்கார உற்பத்தி நிறுவனம் ஒன்று. அப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்தேனம்மா, சவர்க்காரம் அந்த உற்பத்தி கட்டம் நான் சொல்லி தந்தேன். சவர்க்கார உற்பத்தி நிறுவனம் ஒன்று தமது உற்பத்தி வேறுபட்ட நுகர்வோர். அப்போ வேறுபட்ட உற்பத்திகளை வேறுபட்ட நுகர்வோர்ண்டா குழுக்களுக்கு அமைவாக. அப்ப கேள்வி எது கேட்க போறான்னு விளங்கிடும். குழுக்களுக்கு அமைவாக வியாபார பெயர்களில் உற்பத்தி செய்து விற்பனை செய்யறாங்க. ஓகே, புதிய உற்பத்தி ஒன்றினை அறிமுகப்படுத்துறதுக்கு. ஓகே, எதை கேட்க போறாண்டு அழகா விளங்கும். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இலக்கு சந்தை பண்டக்குறி. எஸ், அப்ப முன்னிற நிறுவனமானது சந்தை ஆய்வினை மேற்கொள்கிறது. நான் சொன்னேன் சந்தையை பகுப்பாய்வுக்கு உட்படுத்தினால் என்ன நன்மை கிடைக்கும் நான் சொல்லி தந்தேன். அப்ப பாயிண்ட்ல இங்க தந்திருக்கான். அப்ப நான் சொன்னது படிச்சு தந்தது ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொன்னதை தவிர கேள்வியில வந்திருக்கா சொல்லுங்க வரா. ஓ சரி, நமீரா வெயிட்மா. எஸ்மா, எங்கம்மா நீங்க பாஸ் பேப்பர் கொஸ்டின் கேக்குறீங்க? 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் 7வது கேள்வி எடுத்து பாருங்க. பாஸ் பேப்பர் இருக்கணும், பாஸ் பேப்பர் மட்டும் நீங்க செஞ்சிருக்கணும். செய்யுங்க, இனி செய்யுங்க, இனி போதும் நாள். நாளை விடாம நாளை அவர் தூங்க நான் சொன்ன மாதிரி. நமீரா என்ன செய்யுங்க, கொஞ்சம் பாஸ் பேப்பரை பாருங்க. 2021ஆம் ஆண்டு 7வது கேள்வி. அப்ப இங்க பாப்போம்மா ஸ்டூடெண்ட்ஸ், வேறுபட்ட நுகர்வோர் குழுக்களாக அமைவாக இந்நிறுவனம் தமது உற்பத்தி பொருட்களை ஏன் உற்பத்தி செய்யணும்னு விவரிக்குக. இதுல என்ன உங்களுக்கு விளங்கணும்னா, நீங்க இதுல விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் ஸ்டூடெண்ட்ஸ், வேறுபட்ட நுகர்வோர் குழுக்களுக்காக, வேறுபட்ட கஸ்டமருக்கு அமைவாக இந்நிறுவனம் தமது உற்பத்தி பொருட்களை ஏன் உற்பத்தி செய்யணும். இது என்ன, இதுல என்ன விளங்குது ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப ஏன் மாற்றம் அடையணும்? ஏன் இந்த நிறுவனம் நுகர்வோன் குழுக்களுக்கு அமைவாக சந்தை துண்டமாக்கல் உங்களுக்கு படிச்சு தந்திருந்தேன். ஏன் இவங்க பாருங்க நுகர்வோன் குழுக்களுக்கு அமைவாக, அதாவது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் சோப் அந்த உதாரணத்தை எடுக்கிறேன். அமைவாக நிறுவனம் தன் உற்பத்தி பொருட்கள் ஏன் உற்பத்தி செய்கிறது? அப்ப நீங்க கேட்டிருந்தீங்க ஸ்டூடெண்ட்ஸ், வினை கொள்ளுங்கம்மா. ஜென்ரலா எழுதக்கூடிய கேள்விக்குரிய ஆன்சர் எப்படி எழுதுவீங்க நீங்க? ஏன் வேறுபட்ட நுகர்வோர் குழுக்களுக்கு அமைவாக நிறுவனம் தமது உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்து. கஸ்டமர் வாண்ட்ஸ் நீட் டிஃபரன்ஸ். எஸ், கரெக்ட் ஆன்சர் நசாஹட், குட். அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளணுமா, வாடிக்கையாளர்களுக்கு தேவையான பொருட்களுக்கான மாற்றம், அதாவது வாடிக்கையாளர்களுக்கான மாற்றம். இப்ப நுகர்வோர் சுவையில மாற்றம் ஏற்படுமே. இப்போ சுவர், அதாவது சாரி, வாடிக்கையாளருக்கு ஒரே சுவையா இருந்து கொண்டிருக்குமா? உன்னை சாப்பிட்டா அதே சுவையா இருந்து கொண்டிருக்குமா? அடுத்தது வேற எதை சாப்பிடணும். அதே மாதிரி தான் நீங்க. ஏன் இந்த நிறுவனமானது தமது உற்பத்தி பொருட்களை பாருங்க, தமது உற்பத்தி பொருட்களை ஏன் உற்பத்தி செய்கின்றது குழுக்களுக்கு அமைவாக. ஏன் அவங்களுக்கு குழுக்களுக்கு அமைவாக, தனிநபர் வரலாம், அதுக்குள்ள குழுக்களுக்கு அமைவாக வரலாம். அப்ப ஏன் அப்படி உற்பத்தி செய்யறாங்கன்னா, நுகர்வோன்ற விருப்பம் சுவை மாற்றம் அடையும். அப்ப இன்னொன்னு சொன்னா, வாடிக்கையாளர் இப்ப கேஎஃப்சியினுடைய வாடிக்கையாளர் இன்னொருடைய அதாவது இன்னொரு சாப்பாடு வாங்கக்கூடிய ஒரு நிறுவனம் கேஎஃப்சிய வாங்குவாங்களா? அப்ப வாடிக்கையாளர்கள் வேறுபட்ட தன்மை காணப்படுவாங்க. கேஎஃப்சி கஸ்டமர் வேற, ஹமீதியஸ் கஸ்டமர் வேற, அதே மாதிரி நோ லிமிட் கஸ்டமர் வேற. அதோட வாடிக்கையாளர்கள் வேறுபட்டு காணப்படுவாங்க. அப்ப அது எழுவணும். அப்ப அடுத்தது சந்தையினை பல்வகைப்படுத்துற. அப்ப சந்தையினை பல்வகைப்படுத்துறா வாடிக்கையாளர்களுக்கு
எவ்வாறு சந்தை இருக்கின்றது என்பதனை தெரியப்படுத்தணும். விளங்குதா? அதான் இங்க கட்டாயம். 2021 பாஸ் பேப்பர்மா. இதுல ஓட்டோ மார்க்ல 22 குறிப்பிட்டிருக்கு. 7வது கேள்வி கொஞ்சம் பாருங்க. ஓகே, அப்போ ஓகே. அப்ப அடுத்தது பாயிண்ட் என்ன எழுதுவீங்க ஸ்டூடெண்ட்ஸ்? போட்டிக்கு இலகுவாக முகம் கொடுக்கலாம். இப்ப நிறுவனம் நிறைய ஒன்னா ஒரு பொருளை குழுக்களாக பிரிக்காம உற்பத்தி பொருட்களை ஏன் உற்பத்தி செஞ்சா அவங்களுக்கு போட்டிக்கு முகம் கொடுக்க முடியுமா? இல்ல. அப்ப போட்டிக்கு முகம் கொடுக்கக்கூடியது இலகுவாக இருக்கும். ஓகே, இப்ப 2 மார்க்ஸ். அப்ப எத்தனை கேட்டிருக்கான்? நீங்க ஒரு 3 பையில விளக்குனா அல்லது 4 பையில விளக்குனா ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். விளக்குனண்டா குறிப்பா ஒரு டொட் வச்சு செகண்ட் டொட், தேர்ட் டொட், ஃபோர்த் டொட். அப்ப நீங்க குறிப்பிட்ட ஆன்சரை சும்மா நார்மலா கொடுத்தாலே போதுமா. சந்தையில் சந்தையில் இலா எஸ், நீங்க சொன்னதும் சரிதான், சரிதான். ஓகே, யாரு? சன்சிகா. ஓகே, குட். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்கம்மா. இந்த பாஸ் பேப்பரை பார்த்துட்டு மாடல் பேப்பர் பார்ப்போம். ஒரு பாஸ் பேப்பர். நீங்க மாடல் பேப்பர் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு சொன்னோம்னா, மாடல் பேப்பர்ல நிறைய ட்ரிக்ஸ், அதாவது ஆன்சர் கேட்கும் பேட்டர்ன், இதுதான் கேள்வி, இப்படிதான் கேட்பான் மாடல் பேப்பர்ல. 10 15 வருஷம் பாஸ் பேப்பர் கேள்வி எடுத்த டீச்சர்ஸ் மாதிரி அனலைசஸோட வந்த பேப்பர் இப்படித்தான் வரும். எக்ஸ்பெக்டேஷன் கொஸ்டின். நீங்க அந்த 1000 ரூபா பார்க்காம என்கிட்ட ஒரு 4 3 டீச்சர்ஸ் மாதிரி மெசேஜ் போட்டாங்க, சார் நீங்க சின்ன பேமெண்ட் எடுங்க, எங்கட பிசினஸுக்கு பாதிப்பு. இன்னொன்று வந்து அந்த பேப்பர் எடுக்கக்கூடியவரும் இந்த பேப்பர் செய்யறா நீங்க ஃப்ரீயா செய்ய வேணாம். ஆனால் நேரத்தோட ஃப்ரீயா செஞ்சாங்க. சிஎம்ஏ இருக்குதானே ஸ்டூடெண்ட், சீமா இன்ஸ்டிடியூட், அதால முதல் ஃப்ரீயா செமினார் செய்வாங்க ஏலெவலுக்கு. அந்த பேப்பர் தான் ஏலெவல் எக்ஸாம். அதே மாதிரி ஒரு பேப்பர் தான் இது. அப்ப செமினாருக்கு நீங்க 9ஆம் தேதி 8ஆம் தேதிக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. பேப்பர் எல்லாம் ரெடியா தான் இருக்கு. அந்த பேப்பர் 2 பேப்பர் செய்வேன், 4 டே உடைச்சி அழகா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அப்ப இங்க பாருங்க, இந்நிறுவனம் வாடிக்கையாளர் எண்ணக்கருவா. பாருங்க என்ன கேட்டிருக்கான் கேள்வி. பாட்டுக்கும் கேட்டான், விற்பனை எண்ணக்கருவா நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பதை காரணங்களுடன் குறிப்பிடுக. ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு படிச்சு தந்தேன்மா. உற்பத்தி எண்ணக்கரு எண்ணத்துக்கு ஒரு பழைமையான எண்ணக்கருன்னு சொல்லி தந்தேன். அது விற்பனையாளர்களை மையமாக கொண்ட எண்ணக்கரு. 2வது உற்பத்தி பொருள் எண்ணக்கரு படிச்சு தந்தேன். அதுல சொன்னேன் நுகர்வோரை தூண்டுறவங்க. அடுத்தது சொல்லி தந்தேன் விற்பனை எண்ணக்கரு. அதே மாதிரி சந்தைப்படுத்தல் எண்ணக்கருவும் சொல்லி தந்தேன். அப்ப இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு நான் சொல்லி தந்தேன். சவர்க்கார் நிறுவனம் தன் உற்பத்திகளை வேறுபட்ட நுகர்வோர் இங்க குழுக்களாக அமைவார். நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். வாடிக்கையாளர் எண்ணக்கர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வாடிக்கையாளர் எண்ணக்கர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இப்ப கேட்டா நீங்க பெஸ்ட்டுக்கு வாடிக்கையாளர் எண்ணக்கர் கொடுத்துடணும். அப்ப இங்க நுகர்வோரை தூண்டுறன்னு எங்க சரி தந்திருக்கானா? இல்லையே. அப்ப நுகர்வோரை தூண்டுன்னு சொன்னா உற்பத்தி பொருள் எண்ணக்கரு. இலாபம் விற்பனை அதிகரிக்கிறன்னு சொன்னா விற்பனை எண்ணக்கரு. சந்தைப்படுத்தல் எண்ணக்கருன்னு சொன்னால் என்ன? வாடிக்கையாளர்களை மையமாக கொண்ட எண்ணக்கருவா? அல்ல, வாடிக்கையாளர் எண்ணக்கரு தான். இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், குழுக்களுக்கு அமைவாக, அதாவது தனிநபர்களை மையமாக கொண்டு வாடிக்கையாளர் எண்ணக்கரு தான் செயற்படும். ரெக்கார்டிங் நீங்க ரிப்பீட் பாருங்க, நான் சொல்லி தந்திருப்பேன், விளங்கும் உங்களுக்கு. அப்போ வாடிக்கையாளர் எண்ணக்கரு குறிப்பிட்டதுக்கு பின்னால காரணம் என்ன? வாடிக்கையாளர் என்ன எண்ணக்கரு நான் சொல்லி தந்தேன். வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவை, என்ன விருப்பம் இருக்கோ அதெல்லாம் பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க. அப்ப காரணம் போட்டுட்டு அந்தந்த வாடிக்கையாளர்களின் தேவைகளை தேடி அறிந்து அவர்களுக்குரிய உற்பத்திகளை வழங்குற அல்லது உற்பத்தி அதாவது உற்பத்தி பொருட்களை வழங்குற. விளங்கிட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒவ்வொரு வாடிக்கையாளரின் தேவை பூர்த்தி செய்தல். எஸ் ஹம்தி, குட், வெரி குட். ஒவ்வொரு வாடிக்கையாளரின் தேவையை பூர்த்தி செய்தல். அதுல பாயிண்ட் கொஞ்சம் தெட் பண்ணணும்னு சொன்னீங்க. தனிப்பட்ட ரீதியாக அவங்களோட தேவையை, அதாவது தனிப்பட்ட ரீதியான தேவையை தேடி அறிந்து பூர்த்தி செய்வாங்க. அதான் வாடிக்கையாளர் எண்ணக்கரு. அப்ப நான் எண்ணக்கருல குறிப்பிட்ட நோட்ஸ் தந்தேன், அது உங்களுக்கு விளங்கும் எவ்வாறு நடைமுறைக்கு 2 மார்க்ஸ். ஓகே, அடுத்தது பாருங்கம்மா. உற்பத்தி பொருளானது எவ்வகை நுகர்வோர் உற்பத்தி பொருளுக்குள் அடங்கும். உற்பத்தி பொருளானது எவ்வகை நுகர்வு உற்பத்தி பொருளுக்குள்?
பார்த்தோம் கைத்தொழில் பொருள், நுகர்வு பொருள் பார்த்தோம் தானம்மா? அப்ப பார்த்தா உங்களுக்கு விளங்கியிருக்கும். இதுல நான் உங்களுக்கு கைட் பண்ணி காட்டுன்னு பாருங்க. சவர்க்கார், அரிசி, இந்த பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க நல்ல கிளாஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கக்கூடிய மாணவர்களோட மைக் ஓன் பண்ணி சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் என்ன பண்றதுக்கு சொன்னேன்? அரிசி தொடர்ச்சியாக கொள்வனவு செய்யறது. சவர்க்காரம் சொல்லுங்க பாப்போம். கடைப்பொருள். கடைப்பொருளமா? வசதி வசதிப்பொருள். எஸ். நான் உங்களுக்கு நான் தான் சொன்னேன், நீங்க கிளாஸ்ல கிளியரா இருக்கீங்க, விளங்குது. ஆனால் நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வசதி பொருள் தொடர்ச்சியாக கொள்வனவு செஞ்சு கொண்டே இருக்கிற, நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. இப்ப சவர்க்காரம் இல்லாம குளிப்பீங்களா? யார் சரி குளிக்கலுமா? இல்ல. அப்ப இங்கே சவர்க்காரம்னு தந்துட்டான். அப்ப இங்க என்ன பொருள் கேட்டிருக்கான்? அப்ப நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப சவர்க்காரம் தான் இங்க. அப்ப என்ன? வசதி பொருளுக்குள்ள உள்ளடங்க வேண்டிய விடயம். அப்போ வசதி பொருள். அப்ப அதுக்கு ஒரு மார்க்ஸ். ஓகே ஓகே. இப்ப அடுத்தது பாருங்கம்மா, புதிய உற்பத்தி பொருள்களை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னர், நான் சொன்ன அறிமுக கட்டம்லாம் சொல்லி படிச்சு தந்தேன். அறிமுகப்படுத்துவதற்கு முன்னர் சந்தையினை ஆய்வு செய்யற, சந்தையினை ஆய்வு செய்வதன் மூலம் நிறுவனம் ஒன்று பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுகூலம் ஒன்றினை விவரிக்க. நல்ல ஒரு கெட்டிக்கார ஸ்டூடெண்ட் சொல்லுங்க பாப்போம். படிச்சு தந்தேன். சந்தையை பகுப்பாய்வுக்கு உட்படுத்துவதனால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நன்மை கிடைக்கும் சொல்லி தந்தேன். சொல்லுங்க. நுகர்வோர் சுவை அறியலாம். நுகர்வோர் கேள்வி. ஓகே குட். அவ்வளவுதான். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இதோட இந்த பாஸ் பேப்பரோட நிப்பாட்டுவோம். எல்லாட்டி மாடல் பேப்பர் பார்ப்போம், பிரச்சனை இல்லை. கட் ஆகுனா திருப்பி ஜாயின் ஆகுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஜாயின் ஆவீங்க தானே? ஓகே, ஜாயின் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். வாடிக்கையாளர் தேவை. எஸ். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, வாடிக்கையாளர் தேவை, விருப்பம், அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அறிமுக பகுப்பாய்வுக்கு உட்படுத்தினா என்ன தெரிந்து கொள்ள முடியும்? போட்டியாளர் இருக்காங்களான்னு தகவலை அறிய கொள்ளலாம். சந்தையில போட்டியாளர் கட்டாயம் இருப்பாங்க. ஓகே குட். சல்மத், அதே மாதிரி சபீசன், அதே மாதிரி ஃப்ரிசிதா. ஓகே ஃப்ரிஸ்தா. ஓகே குட் குட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப நான் சொல்றதுதான் கேள்விக்கு சொல்றதுதான் வரும். பாருங்க, நான் படிச்ச சொன்னதுக்கு தவிர கேள்வி வராது. ஓகே. போட்டிக்கு சிறந்த முகம் கொடுக்க முடியும். எஸ், போட்டிக்கு சிறந்த முகம் கொடுக்க முடியும். ஓகே, இவ்வளவுதான். ஒரு 4 பாயிண்ட் எழுது. அதாவது எத்தனை கேட்டிருக்கான்? 3 தான் கேட்டிருக்கான். விவரிக்குன்னு சொன்னா நீங்க விவரிக்க வளர்ந்து இல்லை. எக்கனாமிக்ஸ் மாதிரி பாயிண்டா விவரிக்க தேவையில்ல. நீங்க 3 பாயிண்ட கொடுத்தீங்கன்னா ஓகே, அவனுக்கு சாதகம். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கான், உற்பத்தி பொருள்ன்றது வாழ்க்கை சுற்றோட்டம். நம்ம உற்பத்தி பொருள் வாழ்க்கை சுற்றோட்டம் படிச்சு தந்தேன். படிச்சு தராம இங்க கேள்வி இல்லை. அப்ப நான் சொன்னேன் பாருங்க, முதிர்ச்சி கட்டத்தினை அடைந்த பின்பு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ரஜினியை ஞாபகம் பாருங்க, விஜய ஞாபகம் எடுங்க. நீடித்துக் கொள்வதற்காக பின்பற்ற வேண்டிய தந்திரோபாயம் சொல்லுங்கம்மா. அடுக்கடுக்கா சொல்லுங்க. ஒரு ஆள் சனா, புத்துருவாக்கம். எஸ் குட். அடுத்த ஒரு ஆள் ஒன்று சொல்லுங்க. சொல்லுங்க. செய்ய வேண்டும். உற்பத்தியை பல்வகை எஸ், பல்வகைப்படுத்தல். குட் குட். மேம்படுத்தல் உபாயங்களை எஸ். சைனப், விலையை குறைத்தல். எஸ் குட்மா ஜைனப், குட். விலையை பொருட்களை குறைத்தல் அபிவிருத்தி அல்லது செய்தல். விலையில் குறைத்தல் நீங்க எழுதாம விலையில் மாற்றங்களை ஏற்படுத்தல். ஓகே குட் சைனப். பிரைஸை குறைத்தல், குறைத்தல் எழுதாம நீங்கம்மா அச்சுன்னு இருக்கு. அச்சு முஹாஜிர், ப்ராடக்ட் அபிவிருத்தி. ஓகே, பொருளை அபிவிருத்தி செய்யற. குட். அதே மாதிரி சல்மத், பொருட்கள் அபிவிருத்தி. குட். அதே மாதிரி ஹம்தி, உற்பத்தி, கலவை, பாதுகாத்தல். ஓகே குட். சனா, குட், பொருள் அபிவிருத்தி. ஓகே, அப்போ எல்லாரும் படிச்சிருக்கீங்க நல்லா. சனா, அதே மாதிரி சாந்தன், விலை மேம்படுத்தல். எஸ் குட். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஏ வரணும் கட்டாயம். அதற்குரிய பாரிய வினைத்திறனான முயற்சி தான் நான் செய்யறேன். படிச்சிருக்கீங்க எல்லாரும், நல்ல ஆன்சர் சொல்றீங்க. எல்லோரும் என்ன செய்யுங்க, ஒரு நாள் கெப்பு விடாம மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய 10 வருஷ பாஸ் பேப்பரை ஃபுல்லா செய்யுங்க, கிளியர் ஆகிடும். அப்ப அதுக்கு பின்னால ஃபுல் பேப்பர் செய்யுங்க. மார்க்கெட்டிங்கை விட்டு போகாம
இங்கள 3 கேள்வி அங்கள 3 கேள்வி செய்யறதுன்னு சொன்னா செய்யுங்க. ஓகே, அப்ப 4 பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா 4 மார்க்ஸ், 12 மார்க்ஸ் கன்ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ். இவ்வளவுதான் மார்க்கெட்டிங்ல கேள்வி கேட்ட கேள்வி 2021ஆம் ஆண்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்ப பாஸ் பேப்பர் ஒன்று பார்த்தாச்சு. இதே மாதிரி பாஸ் பேப்பர் செய்யுங்க சாய்ஸ் பண்ணி மார்க்கெட்டிங்ல. இப்ப நம்ம மாடல் பேப்பருக்கு போகலாம். டைம் பெய்த ஸ்டூடெண்ட்ஸ் 9 மணிக்கு நிப்பாட்டணும், பிரச்சனை இல்லை. நம்ம மாடல் பேப்பரை பார்ப்போம். சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரச்சனை இல்லை. சார் மாடல் எஸ் சொல்லுங்க. சார் மார்க்கெட்டிங் கேள்வி சார் 7ஆம் கேள்வியா சார் வர மார்க்கெட்டிங் ஓ, மார்க்கெட்டிங் 7ஆவதுன்னு எல்லா மட்டும் பாஸ் பேப்பர்லயும்? இல்லம்மா, எல்லா பேப்பர்லயும் அல்ல. சில டைம்ல 7வது பேப்பர் எப்படி தெரியுமா? நான் சொல்றது கேளுங்க. மேனேஜ்மெண்ட்டும் செயற்பாட்டு முகாமைத்துவத்தையும் வச்சு 2 கேள்வி சில டைம்ல கேட்டு விட்டுறான். அது ஒன்றுமே செய்ய இயலாத கட்டம், அதை யாரும் வெளிப்படுத்த முடியாது. அப்ப நீங்க யோசிச்சு கொள்ளுங்க, அப்படி வந்தா உங்களுக்கு எவ்வளவு இலகு. மேனேஜ்மெண்ட்டுக்கும் செயற்பாட்டு முகாமைத்துக்குள்ள 2 கேள்வி வந்தா, அப்ப நீங்க ரெண்டையும் படிச்சிருந்தீங்கன்றால இந்த 2 கேள்வியும் செஞ்சிடணும். மேனேஜ்மெண்ட்டையும் படிச்சு செயற்பாட்டு முகாமைத்துவம் 2018 பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. 2018ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, அப்படித்தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப எஸ், அச்சு கொஸ்டின் 6 கேட்பான் மார்க்கெட்டிங்ல, 5வது மேனேஜ்மெண்ட்ல செயற்பாட்டையும் சேர்த்து கேட்பான். அப்ப நீங்களும் எதிர்பார்க்கலாம் அவ்வாறு. ஆனா யூனிட் ஃபைனான்ஸ் வரையும் படிச்சீங்கடா, நீங்க ஃபுல் மார்க்ஸ் கவர் பண்ணலாம் 2 கேள்விக்கு. அப்ப ஃபுல் கேள்வி செய்யறா, எங்களை மேனேஜ்மெண்ட் ஃபுல்லா நீங்க படிச்சிருக்கணும். 3 கேள்வி செய்யறா, அப்ப ஃபுல் மார்க்ஸ் இலகுவாக எடுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், மாடல் பேப்பர் செய்வோமா அல்ல முடிச்சு கொள்வோமா கிளாஸ்? உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? மாடல் பேப்பர் பார்ப்போமா? செக் போடுங்கம்மா. செய்வோம் சார். அப்ப நான் மாடல் பேப்பரை ஹம்தி ஓகே செய்வோம் சார். பிஸ்தா ஓகே, ஜைனப் செய்வோம் சார். சல்மத் செய்வோம் சார். சதத் செய்வோம் சார். ஓகே, குட். இதுதான் மாடல் பேப்பர் உங்களுக்கு இருக்கக்கூடிய. ஓகே செய்வோம். ஓகே, சனா சதத் ஓகே, சல்ஹா ஓகே செய்வோம் சார். செய்வோம், தீக் செய்வோம் சார். ஓகே செய்வோம், கட்டாயம் செய்வோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் செய்வோம். ஓகே, இப்போ நம்ம மாடல் பேப்பர் செய்வோம் ஸ்டூடெண்ட்ஸ். மாடல் பேப்பர்ஸ்ல கேள்வி எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்க. ரீட் பண்ணுங்க, வர ஆன்சர் சொல்லுங்க ரீட் பண்ணிட்டு. யார் கெட்டிக்கார பிள்ளை உண்டு? யார் ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் பண்றீங்களா? ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணீங்களா? ஆன்சர் விளங்குதா உங்களுக்கு? விளங்குதாமா? சந்தைப்படுத்தல் உற்பத்தி பொருள் விலை இடம் மேம்படுத்தல் ஆகிய கூறு என்பதோடு வணிக நிறுவனம் ஒன்று டேஸ் சந்தைப்படுத்தல் நோக்கத்தை அடைந்து கொள்ள முடியும். வெயிட் ஸ்டூடெண்ட்ஸ், தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு வரேன், கொஞ்சம் பாருங்க. செட் போட்டு விடுங்க, நான் பாக்குறேன். யார் சரியான ஆன்சர் சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். காப்பீஸ் பார்ப்போம். காப்பீஸ் அண்ட் ராக்கெட் மார்க்கெட். சந்தை உற்பத்தி பொருள் விலை இடம் மேம்படுத்தல். இப்ப சந்தையை உற்பத்தி செய்யற விலை மற்றும் மேம்படுத்தல் ஆகிய கூறு இடம் மற்றும் இலக்கு இலக்கு சந்தை சனா மஞ்சா போபீஸ் எனப்படுவதோடு. யாருமா போபீஸ்னு சொல்லிக்கிற பாப்போம். போபீஸ் 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 ராக்கெட் மார்க்கெட். இது நீங்க பிழையா சொல்லிட்டீங்கன்னு ஒரு பயமும் தேவையில்லை ஸ்டூடெண்ட்ஸ்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு படிப்பினை. ஓகேமா, இதுதான் மாடல் பேப்பர். அப்ப டேஸ் கேட்டிருக்கான உங்களுக்கு படிச்சு தந்தேன் 4 பீஸ். அதுல தந்திருக்கான்னு பாருங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ். இங்க பாருங்க, விலை மற்றும் மேம்படுத்தல் என்ன தரல, அந்த கூறுகளை தந்திருக்கான். மேம்படுத்தல தரல. விளங்குதா? இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், விலை இடம் மேம்படுத்தல் ஆகிய கூறு 4 பீஸ் எனப்படுவதோடு வணிக நிறுவனம் ஒன்று டேஸ் சந்தைப்படுத்தல் நோக்கத்தை அடைய இது பெரிது துணை புரிகிறது. அப்ப இலக்கு சந்தை. அப்ப மாடல் பேப்பர்லயும் பாஸ் பேப்பர்லயும் என்ன வித்தியாசம்? மாடல் பேப்பர் கஷ்டமா, பாஸ் பேப்பர் கஷ்டமா? இல்ல சார், ரெண்டு பேப்பர், எந்த பேப்பர் வந்தாலும் 2026ஆம் ஆண்டு பேப்பரை நான் தூசி, அதாவது பிரிச்சு மேய்றது கதை வேற சார். படிச்சு தார மெத்தட் அந்த மாதிரின்னு சொல்றாக்கள் செட் போடுங்க. சரி, படிச்சு பேப்பர் என்ன மாதிரி வந்தாலும் செய்யற மாதிரி இருக்கு. ஹம்தி குட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப சனா எஸ் சார் குட். அப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் செக் போடுங்க. ஓம் சார் அத்தீக் குட். நான் ரெடி சார் குட் குட். இந்த கொஸ்டின்ஸ் மினிஸ்ட்ரி பேப்பர்ல வந்து சார் எஸ் சதத் குட். இப்படி பேப்பர் செஞ்சு இப்படி பேப்பர்ல வந்துன்னு சொல்லி இன்ஷால்லா குட். சல்ஹா பிஸ்தா 4 பீஸுக்கு பதிலா உற்பத்தி பொருள் கலவைன்னு போட முடியாதா சார்? போடலுமா. நீங்க 4 பீஸ்னு போட்டா உங்களுக்கு ஈஸி. இப்ப நீங்க 4 பீஸ்னு போறதுக்கு டைம் எடுக்குமா? உற்பத்தி பொருள் கலவைன்னு போறதுக்கு டைம் எடுக்குமா? டைமை சேமிக்கணுமா? அப்ப நீங்க எதை போடணுமோ நீங்க டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம தான் சார் எஸ் அச்சு, நம்ம தான் எஸ் ஸ்ரீ சந்தன். ஓகே குட். அப்ப ஒரு பொருளாதாரத்துக்கு சந்தைப்படுத்தல் எவ்வாறு முக்கியத்துவம்